அத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்க அத்தை? அத்தை விட்டுருங்க அத்தை, அவங்க பாவம் அத்தை. ஏன் அன்னைக்கிலே நம்ம வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்திருக்காடி, இவளை எப்படி சும்மா விட முடியும்? இன்னைக்கு நம்ம சும்மா விட்டோம்னா நாளைக்கு இன்னும் 2 கோழியை சேர்த்து பிடிப்பா. இவளை சும்மா விட்டுட்டு போக முடியுமா? என்ன அப்பலேருந்து காளியம்முக்கு அழுகிற குரலும் பங்கச்சக்கா கத்துற குரலுமா கேக்குது? என்ன தெரியலையே, போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஏக்கா பங்கச்சக்கா, பங்கச்சக்கா, ஏக்கா ஏக்கா காளியம்மாக்கா ஏங்கா இப்படி போட்டு மிதிச்சுக்கிட்டு கிடக்குங்க? ஏக்கா பாவங்கக்கா, வயசானவங்கக்கா, விட்டுருங்கக்கா அவங்கள. ஏ முனியம்மா, உனக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடி? பெருசா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்ற? ஏக்கா எனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா பாவம் வயசானவங்கள போட்டு ஏங்க இப்படி அடிச்சு மீச்சிக்கிட்டு கிடக்கீங்க? அதுக்கு தாக்கா நான் சொன்னேன். பாவம் அவங்களுக்கு ஒண்ணு இல்லாம ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்னக்கா செய்வீங்க? முனியம்மா, முனியம்மா, ஏ முனியம்மா, நேற்று நீ சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருந்தேல, அப்போ ஒரு நொண்டி கோழி செவலை கோழி இது இப்போ முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தூக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தேல்லடி, அந்த கோழியை தாண்டி இவ பிடிச்சிட்டு வந்துட்டா திருட்டுத்தனமா. ஏக்கா என்னக்கா சொல்றீங்க பங்கஜாக்கா? ஆமாடி, இப்போ புரியுதா இவளை எதுக்கு நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு? ஏக்கா பங்கஜாக்கா, அந்த கோழி இப்பதாங்க வைக்கப்புறையில முட்டையிட்டு இப்பதாங்க பறந்து போச்சு. இப்ப நான் வரும்போது பார்த்துட்டு தானக்கா வந்தேன். நீங்க நல்லா தேடி பார்க்கலையா? அந்த கோழி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வைக்கப்புறையில தாங்க முட்டையிட்டு பறந்து போகுதுக்கா. நல்லா பாத்தியா? ஏன் வீட்டு கோழி தானா? அந்த காலு ஒரு மாதிரி நொண்டிக்கிட்டு இருந்துச்சு, அந்த கோழி தானே செவல கோழியா? அதுவா வைக்கப்புறையில முட்டையிட்டு போனுச்சு? அக்கா கால் நொன்னா அதே செவல கோழி தான்க்கா. நேத்து தான் நீங்க என்கிட்ட காட்டுனீங்களேக்கா, வேற எப்படிக்கா எனக்கு அடையாளம் தெரியாம போகும்? ஐயோ, நம்ம கோழி வீட்டில் இருக்கு, அது தெரியாம நம்ம இவளை தூக்கி போட்டு மிதின்னு மீச்சு போட்டோமே. உண்மை வேற இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளை என்ன சொல்ல போறா, என்ன செய்ய போறான்னு ஒன்றும் புரியலையே. ஏ பங்கச்சக்கா, ஐயோ கூப்பிடுறாளே. அட கடவுளே, இவ என்ன சொல்ல போறா, என்ன செய்ய போறான்னு ஒன்றும் புரியலையே. ஏக்கா கொஞ்சம் தலையை நிமித்திட்டு உன் மூஞ்சிய இங்கிட்டு கொஞ்சம் திருப்பு. என்னடி காளியம்மா? ஏங்கா ஓ வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டேனே, என்ன ஆட்டம் ஆடுன நேரம் வரைக்கும் என்னையும் போட்டு மிதின்னு இப்படி முதிச்சு விட்டியாக்கா. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க்கா. இன்னைக்கு உன்னை நான் சும்மாவும் விட மாட்டேங்க்கா. ஏ காளியம்மாக்கா, நீ இந்த பங்கஜாக்காவை சும்மா விடுறியோ இல்லையோ, உன்னைய இந்த பிரசிடண்ட் வீட்டு ஆத்தா சும்மா விடாது. என்ன மூலியமா சொல்ற? ஆமா காளியம்மாக்கா, அந்த ஆத்தா வீட்டில் தான் நீ கோழியை பிடிச்சிட்டு வந்திருக்கிற. அந்த ஆத்தா வெட்டருவாளை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வீட்லையாவும் என் கோழியை பிடிச்சது எவன்னு கேட்டு ஒவ்வொரு தெருவா அலப்பறை செஞ்சுக்கிட்டு வருது. இந்த வருது பாரு பின்னாடி வெட்டருவாளோட. ஏக்கா காளியம்மாக்கா, நீ பிடிச்சிட்டு வந்தது சாதாரண கோழி இல்லக்கா, அவ வீட்டு சண்டை கோழியாங்க்கா. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர் திருவிழாவில் இந்த கோழியைத்தான் நல்லா சண்டை போட வச்சு நல்லா ஜெயிச்சு பிரைஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்களாம். அந்த கோழியைத்தான் நீ பிடிச்சிட்டு வந்துட்ட. போச்சு, அந்த ஆத்தா உன்னை என்ன செய்ய போதுன்னு தெரியல. அத்தை இன்னொரு வரைக்கும் உங்களை பங்கச்சத்தையாவது 2 மிதி மிதிச்சுட்டு விட்டுட்டாங்க, ஆனா அவங்க கிட்ட சிக்கினீங்க தலையே இருக்காது, பாத்துக்குங்க. அடி நீ வேற ஏண்டி இப்படி பயன்படுத்துற? சும்மாவே எனக்கு காலு கையெல்லாம் வடன்னு நடக்குது, என்ன செய்யறதுனே தெரியலையே. ஏக்கா பங்கஜக்கா, நீ என்னைய அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ மிதிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகுறோம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துக்குவோம்க்கா. அந்த ஆத்தாட்ட என்னைய காத்தி கொடுத்துடாதக்கா. ஏக்கா உன் காலில் விழுந்து கூட கும்பிடுறேன்க்கா. ஏக்கா வீட்டில் வச்சிருக்கிற குழம்பு கூட சட்டியோட நித்திக்கிட்டு போய் சாப்பிடுக்கா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க்கா. அவங்க கிட்ட என்னைய காட்டி மட்டும் கொடுத்துடாதக்கா. ஏ காளியம்மாத்தாய், நாங்களும் தான் சாட்சியா இருக்கோம். என்ன அவங்களுக்கு மட்டும் குழம்பு தாரேன்னு சொல்றா? அப்ப நாங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா போறதா? சின்ன பொண்ணு, உன்னை நான் போக சொல்லவே இல்லை. நீயும் இருந்து வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு போ. என்னைய மட்டும் அந்த ஆத்தாட்ட போட்டு கொடுத்துடாத, சரியா? காளியம்மாத்தா, அதான் சொல்லிட்டீங்களா சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்களை எப்படி நான் காட்டி கொடுப்பேன்? அதெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன். என் வீட்டு பந்தய கோழியை திருடிட்டு போனவ எவடி? அவ எந்த தெருவுல இருந்தாலும் சரி, எந்த ஜில்லால இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவ தலையை எடுக்காம விட மாட்டேன்டி. அத்தை அங்க பாருங்க, அந்த ஆத்தா நம்ம தெருவுக்குள்ள தான் வருது, வெட்டர்வாளோட வருது. ஏக்கா பங்கச்சக்கா, எனக்கு கை கால் நடுங்குது, என் மண்டை முளை ஒண்ணு வேலை பார்க்க மாட்டேதுக்கா. ஏக்கா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுக்கா. ஏக்கா சொல்லுக்கா, சீக்கிரம் சொல்லுக்கா. என்னக்கா இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏக்கா சீக்கிரம் சொல்லுக்கா.
எடி காளியம்மா, எதுக்கடி இப்படி பதற? வாடி எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கோண்டி. அந்த ஆத்தா போன பிறகு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் வருவோம் வெளியே. அத்தை, நீங்க சொல்ற ஐடியா தான் சரித்த. வாங்க எல்லாரும் போய் கதவை பூட்டிக்குவோம். அந்த ஆத்தா வந்து கதவை தட்டினாலும் நம்ம திறக்க வேண்டாம். அந்த ஆத்தா அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைச்சு போயிரும். அப்புறமே நம்ம கதவை திறந்து வெளியே வந்துடலாம். அத்தை, வாங்க வாங்க உள்ள போலாம். ஏக்கா காளியம்மாக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. ஏ காளியம்மத்தை, இந்த முனியம்மக்காவை போக விட்டீங்க. நீங்க தான் கோழியை திறந்தீங்கன்னா அந்த ஆத்தாட்ட போய் போட்டு கொடுத்தாலும் கொடுத்துரும். அவங்கள முதல்ல தூக்கி வீட்டுக்குள்ள அமுக்குங்க. எப்படி இவ நம்ம நினைச்சத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. போலயே என்னை எந்நேரம் வெளியே அனுப்புவாளுகன்னு தெரியல. ஏ முனியம்மாக்கா, நீயும் வாக்கா வீட்டுக்குள்ள. அந்த கிளவி போன அப்புறம் போக்கா வாக்கா. சரி கலையம்மாக்கா, வரேன் வரேன். கறிக்குழம்பு நல்லா சுட சுட தானே இருக்குது. சோறும் சூடா வடிச்சு வச்சிருக்கியா? கொஞ்சம் லேசா பசிக்கிறாப்ல இருக்கு, அதான் கேட்டேன். அப்படி போட முனியமக்கா, நீ ஏன் வர்க்கங்கா வாக்கா, போய் சாப்பாடை நம்ம உள்ள உட்காந்து சாப்பிடுவோம். அந்த கிளவி தேடினா தேடிட்டு போட்டோம். அத்தாடி, ஒரு வழியா இன்னைக்கு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். நல்ல வேலைக்கு என் மகன் இந்த சண்டை போடுற நேரத்துல வரல. ஏன் மனசா, என் மகன் என்ன வராம இருக்கியான்? அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? அத்தை, இப்பதான் குழந்தைனாருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னார்த்தே. இந்த வந்துட்டாராம் பக்கத்துல. அப்படியாம்மா, பக்கத்துல வந்துட்டானா? சரி வரட்டும் வரட்டும். அம்மா அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏ ராசா, நல்லா இருக்கியா சாமி? வா சாமி, உன்னைய பார்த்து எம்பிட்டு நாள் ஆயிடுச்சு. அம்மா நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? என்னம்மா கொஞ்சம் மெலிஞ்சது போல இருக்கீங்களேம்மா, நல்லா சாப்பிட்றீங்களாம்மா? அப்படியெல்லாம் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால நான் மெலிஞ்சது போல தெரியுது போல உனக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணி, நீங்கள் எப்படி அண்ணி இருக்கீங்க? அண்ணெல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்கே குட்டி பாப்பா வாழை காணோம், ஸ்கூலுக்கு போயிருக்காளா அண்ணி? நாங்கள் நல்லா இருக்கோம் கொழுந்தனாரே. இன்னைக்கு யாழினி குட்டி கூட நீங்கள் வரேன்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அழுது அடம் பிடிச்சி கிடந்தா. எப்படியோ அவளை சமாதானம் பண்ணி இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்ருக்கு. உங்கள் சித்தப்பா ஏமா வந்துட்டாங்கன்னா உன்னைய கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கே வர சொல்கிறேன், அப்படி இப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்ருக்கு, பார்த்துக்குங்க. அப்படி அண்ணே, அண்ணே எனக்கும் யாழினியை இப்போவே பார்க்கணும் போல இருக்கா அண்ணே. அவளுக்கு ஸ்கூல் எப்போ நீ விடும் சொல்லுங்கள், நானே போய் கூப்பிட்டு வந்துடுறேன். குழந்தைனாரே, நீங்களே பாவம் டயர்டாக வந்திருப்பீங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் போய் யாழினியை கூப்பிட்டு வந்துடுறேன். அண்ணே அதெல்லாம் முடியாது அண்ணே, நான் தான் என் மகளை கூப்பிட போவேன். நீங்கள் எப்போ கூப்பிட போகணுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏமா மனசா, அதான் தம்பி விருப்பப்படுறாள்ல, அவன் போய் கூப்பிட்டு வரட்டுமா? பிள்ளையும் பாவம் காலையில் என்ன சொல்லிட்டு போனா, சித்தப்பா தான் என்னைய கூப்பிட வரணும்னு சொல்லிட்டு போனால, போய் தம்பியே கூப்பிட்டு வரட்டுமா? சரிங்கத்தா சரிங்கத்தா, அவரே போய் கூப்பிட்டு வரட்டும். தம்பி சரி, போய் குளிச்சுட்டு வாங்க. உங்கள் அம்மா உங்களுக்காண்டி ஆசையாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்காங்க, வந்து சாப்பிடுங்க குளிச்சுட்டு வந்து. அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, அப்படியே நீ போட்டு கொடுக்கலாம் தான் பாப்பா. ஏ மனசா, போய் பேசிக்கிட்டே இல்லாமல் குழம்பு சூடு பண்ணி வைமா, சாப்பிடட்டும், பிள்ளை பசியாக இருப்பேன். ஐயா நீ போய் குளிச்சுட்டு வாயா, போயா. சரிங்கம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ அண்ணி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னே வந்தேன் அண்ணி. உள்ளே வந்து அம்மாவை பார்த்ததுல எல்லாத்தையும் மறந்துட்டேன் அண்ணி. என்ன குழந்தைனாரே, என்ன சொல்ல வந்தீங்க? என்ன மறந்துட்டீங்க? தெளிவா சொல்லுங்க அண்ணி. இப்போ என் கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அண்ணி, அதுவும் உங்க சொந்தக்காரவங்க தான். அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சாக்காயிருவீங்க, பாத்துக்குங்க. அப்படி யாரு குழந்தைனாரே உங்க கூட வந்தது? அவங்கள பார்த்து நான் எதுக்கு சாக்காக போறேன்? சொல்லுங்க குழந்தைனாரே, யார் அது? அண்ணி சொல்றேன் அண்ணி, சொல்றேன் இருங்க, அவங்கள கூப்பிடுறேன், நீங்களே அவங்கள பாத்துக்குங்க. மீனாட்சி, மீனாட்சி வாங்க வீட்டுக்குள்ள. என்ன அங்கேயே நின்றுட்டீங்க? வாங்கங்க உள்ள. என்னது மீனாட்சியா? மீனாட்சி எதுக்கு இவர் கூட வந்தா? ஒன்றும் புரியலையே. அவ வர வேணான்னு சொன்னேன், மீறி ஊருக்கு வந்துட்டா, என்ன செய்யறதுனே தெரியலையே. அது சரி, வந்தவ இவர் கூட எப்படி சேர்ந்து வந்தா? ஒன்றும் புரியலையே. அக்கா எப்படிக்கா இருக்க? என் மகன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அவ தங்கச்சியை வர சொல்லி என் மகனை வளைச்சு போடுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டாவளையே.